ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்றதை தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பாஸ்தா ரெசிப்பியை நீங்கள் எய்தர் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் ஈவினிங்க்கு. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் ஒரு சாஸ் பேனில் 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணுங்கள். வாட்டர் நல்லா கொதிநிலை அடைஞ்சதுக்கப்புறமா அதில் நீங்கள் எந்த டைப் பாஸ்தா எடுத்துருக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பாஸ்தா கூடயே அது வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியில். உங்களோட பாஸ்தா பேக்கெட்லேயே நீங்கள் எவ்வளோ நிமிஷம் குக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பாஸ்தாலேயே ஹோல் வீட் பாஸ்தா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் விற்குது. ஸோ நீங்கள் மைதா மாவு இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஹோல் வீட் பாஸ்தா இருக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமையே கூட செய்யலாம். இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதில் கேப்சிகமும் கார்னும் மஷ்ரூம்ஸும் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டேன். கூடவே இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சால்ட்டும் மட்டும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கார்ன் அண்ட் மஷ்ரூம் இந்த பாஸ்தாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கார்ன் அண்ட் மஷ்ரூம் காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் அதிகமான மஷ்ரூம்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படாது. 5 to 6 மஷ்ரூம்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், தாராளமாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா சுருளை வதங்கி குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது மீன்வெயிலில் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டரை ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை லோ மீடியமில் வச்சுட்டு மைதா மாவு பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கட்டிப்படாமல் கலக்கி விட்டுருங்க. இப்போது 1 கிளாஸ் ஆஃப் பாயில்டு அண்ட் கோல்டு மில்கை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மில்கை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு சாஸ் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போது இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. கூடவே இட்டாலியன் சீசனிங் ஆர் மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் plain ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் நேராக நீங்கள் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாஸ்தா இந்த ஒயிட் சாஸோடு சேர்ந்து ஒரு 4 to 5 minutes அளவுக்கு கொதித்து வரணும். ஃபைனல் ஸ்டேஜில் காரத்துக்கு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு அந்த சீஸி ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆர் செடார் சீஸை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.